வணக்கம். இன்று நாம் பேட்டி காண இருக்கும் நபர் தாராவி புனரமைப்பு திட்டத்தின் தலைவரும் பிஜேபி கட்சியின் ஆதரவாளராகிய அண்ணன் நடேச நாடார் அவர்களிடம் தமிழகத்தின் சட்டசபை தேர்தல் 2026ஆம் ஆண்டிற்கான அரசியலை பற்றி சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவோட ஆட்சி நிலைப்பாடு என்ன? இனி இந்த எலெக்ஷனில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கடந்த 5 வருஷமாக திமுகவோட நிலைப்பாடு என்னன்னா, நம்ம தினசரி பத்திரிகை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். 39 பாராளுமன்ற தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். ஏதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் தினசரி கொலை நடந்திருக்கும். அந்த கொலையோட மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தா, 18லேருந்து 22 வயசு உள்ள பசங்க கஞ்சா குடித்தானுங்க, போதையில் போய் கொண்டுட்டானுங்க அப்படிங்கிற செய்தி வரும். அதுக்கு அடுத்து பாலியல் தொல்லைகள் பிரச்சனை வரும். அதுக்கும் என்னென்னு பார்த்தா, கஞ்சா குடிச்சிருந்தானுங்க, அந்த கஞ்சா போதையில் போய் 3 வயசு பிள்ளையிலேருந்து 70 வயசு கலை வரைக்கும் போய் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. இந்த செய்தியை பார்க்கும். இதுதான் அந்த கடந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் தான். கஞ்சா வியாபாரம் ஜெகஜோதியாக நடக்கு. தினசரி படுகொலைகள், தினசரி பாலியல் தொல்லைகள். எந்த ஒரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டோட இந்த கடந்த 5 ஆண்டில் ஸ்டாலின் ஆட்சியோட சாதனைகள். இப்போ இந்த இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற முடியுமா? இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா தமிழ்நாடு வளரணும், தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். சிறு வயதிலேயே குழந்தைகள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகிறாங்க. அதுலேருந்து அந்த குழந்தைகள் மாணவிகள் மீண்டு வரணும். அதனால் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வரக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது எல்லாருக்கும் தெரியும்ண்ணே. இந்த கஞ்சாவனால் பெரிய பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். இதை தவிர வேற என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது திமுக மேலே? ஏன்னா இப்போது எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இவங்க தரந்தாழ்ந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை ஒடுக்கி ஆளணுங்கிற சித்தாந்தத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. அதுக்கு உதாரணம் என்னென்னா, முத்துவேல் கருணாநிதியிலேருந்தே இதை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்தியாவிலேயே கிங் மேக்கர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்த பட்டம் கிடையாது. ஏன்னா 2 நேரம் பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்தது ஐயா காமராஜர் அவர்கள். அப்போது அந்த பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறத கூப்பிடுறத அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தானா? அந்த காமராஜருடைய பேரை மட்டும் தட்டுனுன்ட்டு ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டில் இருந்து கிராமத்தில் செவிச்சு வருவாங்கல்ல பஞ்சாயத்து தலைவர், அந்த பஞ்சாயத்து தலைவரெல்லாம் பெருந்தலைவர்னு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த முத்துவேல் கருணாநிதி. இது எதை காட்டுதுன்னா, பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் தட்டுனுன்ட்டு இந்த 300-400 ஓட்டில் ஜெயிச்ச மக்கள் எல்லாம் கொண்டு வந்து பெருந்தலைவர்னு கூப்பிட வச்சார். அன்னைக்கு இந்த நாடா சமுதாயம் விழுந்து அதை பற்றி சிந்திச்சு பார்க்கல. விழுந்து எழுந்திருக்கணும். என்னடா இவர் இப்படி சொல்கிறார, நம்ம பெருந்தலைவரை மட்டம் தட்டுற மாதிரிலாம் இவர் கொண்டு வராருன்னு அன்னைக்கு அந்த நாடா சமுதாயம் சிந்திச்சிருந்தாங்கன்னா அன்னைய கூட இந்த திராவிட கழகம் அழிஞ்சிருக்கும். அன்னைக்கு நாடா சமுதாயம் அதை விட்டுட்டாங்க. அதை பின்தொடர்ந்து காமராஜருக்கு அவர் இறந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க பொற்கால ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு. அந்த பெருந்தலைவர் காமராஜரை இறந்த பிறகு அடக்கம் பண்ணதுக்கு மெரினா கடற்கரையில் இடம் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் அந்த முத்துவேல் கருணாநிதி. ஆனால் இன்னைக்கு இந்த முத்துவேல் கருணாநிதிக்கு சட்ட போராட்டம் நடத்தி அதே மெரினா கடற்கரையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. காரணம் என்ன? இந்த நாடா சமுதாய மக்களை சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து முக்தார் அப்படின்னு ஒருத்தன் யூடியூபர், அவன் பெருந்தலைவர் காமராஜரை அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான். பெருந்தலைவர் காமராஜரை காது கொடுத்து கேட்க முடியாது, அந்தளவு விமர்சனம் பண்ணுறான். தமிழ்நாடு பூராவுமே 39 பாராளுமன்ற தொகுதிகள்லையும் தமிழக மக்கள், நாடா சமுதாயம் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் கொந்தளிச்சு எஸ்பி ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தாங்க. ஒரு எஸ்பி ஆஃபீஸ்லேயே ஒரு காவல் நிலையத்திலேயே கூட ஒரு எஃப்ஐஆர் போடலை அந்த முக்தார் மேலே. ஆனால் இதே
திராவிட மாடல் ஆட்சியை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து மாரிதாஸ் அவர் விமர்சனம் பண்ணாருன்னு ஒரு தீவிரவாதியை கைது பண்ணுற மாதிரி ராத்திரி அவரை வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணாங்க. சவுக்கு சங்கர் அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அவர் வீட்டில் போய் மலை தள்ளி வீசினாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் நேதாஜின்னு ஒரு யூடியூபர் அவரை கைது பண்ணாங்க. ஆனால் அவங்க மேலே யாருமே தனிப்பட்ட நபர் யாருமே இந்த 3 யூடியூபர் மேலேயும் போய் ஒரு சின்ன வழக்கு எதுவுமே கொடுக்கல, ஒரு மனு கூட கொடுக்கல. இவர் எங்களை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணி பேசுறார் அப்படின்னு எந்த காவல் நிலையத்திலையும் போய் ஒரு சின்ன மனு கூட கொடுக்கல. ஆனால் அவங்களெல்லாம் ஒரு தீவிரவாதி கைது பண்ணுற மாதிரி அவங்கள கைது பண்ணி குண்டர் தடுப்பு சட்டம் முதற்கொண்டு போட்ட இந்த திராவிட மாடல் அரசு பெருந்தலைவர் காமராஜரை அவ்வளோ அருவருக்கத்தக்க பேசின இந்த முக்தார் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. அதனால நாடா சமுதாய மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இனம் கொண்ட இனமான உணர்வுள்ள நாடா சமுதாய மக்கள் இந்த கண்டிப்பாக திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எல்லா நாடார் சங்கமும் அதில் வந்து தெளிவாக இருக்காங்க. அதாவது இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்த முக்தாரை கைது பண்ணாத காரணத்தால் எல்லா நாடார் சங்கமும் இவனுக்கு வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மக்களுடைய மனநிலை நம்ம வந்து 100% சொல்ல முடியாது. இப்போ திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் சாதனைகள் நாங்கள் வந்து அதை செஞ்சிட்டோம் என்னெல்லாமோ செஞ்சோன்னா அவங்க பாட்டில் அக்கா கனிமொழி ஒரு சைடில், ஸ்டாலின் ஒரு சைடில், உதயநிதி ஸ்டாலின் ஒரு சைடில் எல்லாருமே பரப்புரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி சங்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஊர்களில் தெருக்களில் ஜாதி வாரியாக பேர் இருக்கக்கூடாது, ஜாதிய தலைவர்கள் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்திலேருந்து காவலர்கள் போய் அந்தந்த ஊர்காரங்களை கூப்பிட்டு போய் போர்டெல்லாம் அழிச்சாங்க. எங்கள் கிராமத்தில் கூட பச்சை புளு கலரில் வந்து கொடி வந்து ஒரு கம்பத்தில் வரைச்சி வச்சுருந்தது. அதை நாசரத் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு காவலர் போய் எங்கள் ஊரில் உள்ள பசங்களை கூட்டிகிட்டு போய் அதை அழிச்சார். இப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசில் கள்ள நோட்டு அடித்த ஜி.கே. நாயுடு பேரில் ஒரு மேம்பாலம் திறக்காங்க உடனே. ஆமாம், இந்த அறிக்கை விட்டதுக்கப்புறம் உடனே அடுத்த நாள் அதுவும் கள்ள நோட்டு அடித்தவன் ஒரு நல்லவனும் கிடையாது. கள்ள நோட்டு அடித்து நாட்டின் இறையாண்மைக்கு விரோதியாக இருந்தவன பேரில் ஜி.கே. நாயுடு பேரில் போய் ஒரு மேம்பாலம் திறக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. ஏன்னா என்ன காரணம்னா நாயுடு நாய்க்கியர் இவங்கெல்லாம் பேரில் ஜாதி பேரை போட்டுக்கிட்டாங்க. தமிழர்கள் போட்டால் மட்டும் ஏதோ தீட்டு போல் ஒரு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணிடுறாங்க தமிழ்நாடு. அது திமுக அரசாங்கம் மட்டும்தான். அதாவது திராவிடம்னா எங்கே இருக்குது திராவிடங்கிறத நான் கேள்விப்பட்டதே கேள்விப்படலை. சரியா? நீ வந்து தமிழ்நாடு அரசு மாடல்னு வைக்கி, தமிழ் மாடல் அரசுன்னு வைக்கி, நீ எதுக்கு திராவிட மாடல்னு வைக்க? அதை வந்து நம்ம தான் புரியணும். ஏன்னா இல்லாத ஒன்றை கொண்டு வரான். திராவிடம் என்னது? காரணம் இல்லாத ஒன்று கொண்டு வரதுக்கு அதை தான் சொல்ல வரேன். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம். அப்படி நம்ம பாடப்புத்தகத்துக்குள்ள படிச்சிருக்கோம் நம்ம. சரி, இவன் வந்து தெலுங்கு கன்னடத்துக்காரன், இவனை வச்சு தான் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகப்படியான எம்எல்ஏ மந்திரிகள்லாம் பார்த்தா இந்த தெலுங்கனும் இவனும் தான் இருக்கான். அப்போ அவனும் ஓட்டு இவனுக்கு நிரந்தரமாக வேணும். அது மட்டும்தான் காரணமா? அது மட்டும்தான், வேற என்ன இருக்க முடியும்? தமிழர்களை வந்து மட்டம் தட்டி தமிழர்களுக்கு சாராயத்தை கொடுத்து அவங்க மூளை மழுங்கடிச்சு இவன் என்ன சொன்னாலும் அதான் வேத வாக்குன்னு இந்த திராவிட கும்பல் பின்னால் நம்ம தமிழர்களை போக வச்சு இவனை வந்து தெலுங்கனுல தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டுட்டு இப்படியும் இருக்கலாம்ல. அதாவது தமிழர்கள் அவங்க வந்து ஒரு தெலுங்கர்கள், இந்த ஸ்டாலின் குடும்பம் அது வந்து ஒரு தெலுங்கு குடும்பம். அப்படிங்கும்போது நம்ம தமிழர்கள் ஜாதி பேரெல்லாம் போடாமல் இருந்தாச்சுன்னா இவங்க வந்து அழகாக நானும் தமிழருங்கிற போவேல அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படி நினச்சி அது ஒரு காரணமாக இருக்கலாமா? அதாவது நான் நாடார்னு போடுவேன், தேவர் சமுதாய மக்கள் வந்து அவங்க தேவர்னு போடுவாங்க, யாதவ் சமுதாய மக்கள் முன்னால் கோனார்னு போட்டாங்க, இப்போ யாதவர்கள்னு போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கு. இந்த ஸ்டாலினுக்கு என்ன அடையாளம் இருக்கு? அடையாளம் நாடார்னா தமிழர், தேவர்னா அடையாளம். இவங்க வந்து ஒரு தமிழ் குடி அப்படிங்கிறது, பூர்வ குடி மக்கள் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் இருக்கு. இந்த ஸ்டாலின் என்னத்தை போடுவாரு? உதயநிதி என்னத்தை போடுவாரு? முத்துவேல் கருணாநிதி என்னத்தை போடுவாரு? இவங்களுக்கு பின்னால ஒன்றும் போட முடியாது. போட்டா நாயுடு அதுன்னு போட்டா இவன் தமிழன் இல்லைன்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே யாருமே அந்த ஜாதி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜி.கே. நாயுடு மட்டும் எங்கிருந்து வந்தாரு? அது பத்திரிகாரன் கேட்டதுக்கு நாயுடு ஜி.கே. நாயுடுன்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியுமா? ரைட்டு, ஒத்துக்கிடுறேன். ஜி.கே. நாயுடுன்னு சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும்.
அப்போ சர்க்காரியா கமிஷனில் வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லி இவன் ஆட்சியை கவுத்தாங்களா, அதெல்லாம் கலைஞர்னு இவனை கூப்பிடக்கூடாதுல. முத்துவேல் கருணாநிதி கலைஞர்னு கூப்பிடாம ஊழல்வாதி முத்துவேல் கருணாநிதினு கூப்பிடுவோமா? சரியா இருக்கும் அப்படிங்களா? ஆமாம். அதாவது ஜி.கே. நாயுடு வந்து நாயுடுன்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் சர்க்காரியா கமிஷன்ல வந்து ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டு இந்திய வரலாறுலேயே ஒரு மாநில அரசை வந்து கலைக்கப்பட்டது முத்துவேல் கருணாநிதி அரசை மட்டும்தான். ஊழல் நடந்திருக்கு அப்படிங்குத. அப்போ ஊழல்வாதி முத்துவேல் கருணாநிதி நம்ம ஒத்துக்க சொல்லலாமா? அப்பதான் மக்களுக்கு தெரியும். நேத்து ஒரு காணொலியில பார்த்தேன், ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. பழைய இதுக்கு முன்னால் உள்ள தேர்தல் பரப்புரையில் பேசுறாரு. கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவிலக்கு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சாராய கம்பெனியில வந்து 90% திமுக குடும்பத்துக்காரன் தான் நடத்தான். அப்போ அந்த மதுவிலக்கு வித்தாச்சுன்னா இவன் சாப்பாடுக்கு எங்க போவான்? நம்ம மக்களுக்கு எப்படின்னா இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதாவது பச்சையா கிளீனாக ஏமாத்துதாங்க அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி எதனால் மக்கள் ஓட்டு போடுதாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து இதை வந்து கொண்டு போய் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு பத்திரிகை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் பத்திரிகை எல்லாம் ஆளுங்கட்சி இருக்கிறதுனால எழுத்து போட மாட்டாங்க. எல்லா பத்திரிகை எல்லாமே திராவிடத்துக்கு கொத்தடிமைகளாக இருக்காங்க. எல்லா ஊடகங்களும் சரி பத்திரிகையும் பாருங்க, அவங்க சிங்கு சக்கா சிங்குன்னு அடிப்பானுவேன். 1-2 யூடியூபர்கள் வந்து இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சி உளுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அது மக்கள் வரைக்கும் போய் சேர மாட்டேங்குது. சரி, நீங்க பிஜேபி ஆதரவாளர். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கு. ஸோ இது வெற்றி பெறுமா? இந்த முறை கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைஞ்சாங்க ஒரு நல்லாட்சி மலரும். கண்டிப்பாக இந்த கஞ்சா போதைப் பொருள் வந்து அதிலிருந்து தமிழ்நாடு விடுபடும். மது விற்பனை அது வந்து அரசாங்கம் கையில் இருக்குது. அது எப்படி குறைச்சி கொண்டு வராங்களோ அது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த கஞ்சா போதைப் பொருள் இருக்குல்ல, அது கண்டிப்பாக விடுபட்டுரும். ஏன்னா இந்த கஞ்சா விற்க பூரா திமுக காரன் தான். தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை கேஸ் பதிவு பண்ணியிருக்கோ 90% விழுக்காடு வந்து திமுகவில் பொறுப்பில் உள்ளவன் தான் கஞ்சா விற்கான், போதைப் பொருள் விற்கான். அவங்க கட்சியில் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன், அவன் உலகளவில் போதைப் பொருளை விற்றுருக்கான். கரெக்ட். இந்த அமீர் கூட்டாளி இப்போ இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவன் மூலமாக தான் பணம் தேர்தல் நிதி வரதான், ஜாஃபர் சாதிக் மூலமா. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை தான் இவங்க கட்சியை நடத்தாங்க. அதனால இவங்களுக்கு விற்கணும், தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாம் விற்கணும். பிஜேபி அப்படி இல்லை. அதாவது பிஜேபி வந்து ஒரு மதம் சார்ந்த கட்சி, இது இந்துக்களுக்கு மட்டும்தான், இந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கிறது போல் ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி அதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு உண்மைதானா? அது இந்துக்கள் கட்சி தானா இல்லாட்டா எல்லாருக்குமான கட்சியா? பாஜக வந்து எல்லாருக்குமான கட்சி. பாரத பிரதமர் மோடி வந்து எப்பவும் சொல்லுவார், சப்கா விகாஸ் சப்கா சாத் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா? தமிழில் வந்து எல்லோருடைய வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி எல்லோருக்காகவும். சப்கா விகாஸ் நாட்டில் உள்ளவங்க எல்லோருடைய வளர்ச்சியும் எல்லாருக்காகவும். அது இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள், எல்லாரும் யாரும் இருந்துட்டு போறாங்க. பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராலாம் மோடி வந்து செயல்பட்ட மாதிரிலாம் தெரியலையே. அவர் வந்து இப்போ கூட அந்த கிறிஸ்துமஸ்ல கூட இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக மோடி என்ன செயல்பட்டாரு? நல்லதுதான் பண்ணியிருக்காரு. அந்த முத்தலா கொண்டு வந்திருக்காரு. ஆமா, எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. இன்னொன்று விஷயம், இவங்க வந்து பிஜேபி வந்து மதவாத சக்தின்னு சொல்றாங்கல்ல. நான் திமுக காரங்கிட்ட கேட்கேன், ஸ்டாலினோ கனிமொழி அக்காவோ அண்ணா அந்த கூட்டணியில் யாருனாலும் என்கிட்ட நேருக்கு நேரம் வேதம் பண்ண நான் ரெடியா இருக்கேன். அவங்க கூப்பிடுறதுக்கு நான் வரேன். பிஜேபி மதவாத சக்தின்னு சொல்றாங்கல்ல, திமுக தான் மதவாத சக்தின்னு நான் நிரூபிக்கிறதுக்கு நேருக்கு நேரம் வரேன். இல்லைன்னு அவங்களால நேருக்கு நேரம் என்கிட்ட வாதம் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்களா? 24 கட்சியில் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு. முஸ்லீம் லீக் கட்சி யாரு? பாரத நாடு ஒன்னா இருக்கையில் பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு பிரிச்சு கொண்டு போன கட்சி முஸ்லீம் லீக். அது ஒரு மதவாத கட்சி. அந்த மதவாத கட்சி உடனே டிஎம்கே கூட்டணியில் இருக்கு. அப்ப யார் மதவாத கூட்டணி? யார் மத சார்பற்ற கூட்டணி சொல்லட்டும். பிஜேபி கூட ஏதாவது மதவாத சக்திகள் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க பிஜேபி கூட்டணியில சொல்லட்டும். இந்த மாதிரி ஒரு மதவாத பேரை சொல்லட்டும். அவங்க இன்றைக்கு ஒரு இதுல பார்த்த திருநெல்வேலியில் பரப்புரைக்கு போறாங்க டிஎம்கே காரங்க, சுப்பிரமணியன் ஒரு ஆளு. அவர் கூட போறது யார் தெரியுமா? கிறிஸ்தவ மத நல்லிணக்க இயக்க துணைத் தலைவர். அவங்க பகிரங்கமா சொல்லிட்டு போறாங்க. அப்போ இது மத சார்பற்ற கூட்டணி. அப்போ இவங்க வந்து
நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் போய் சொல்ல முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே என்னன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி மக்களை வந்து இந்த புலி வருதுன்னு பயங்காட்டியே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் இவனை பார்த்து கேட்கேன், 5 வருஷம் ஆச்சுல ஒரு நல்ல திட்டத்தை நீங்க செஞ்சா சொல்லுங்க. ஒரு திட்டம் 5 வருஷத்துல. உதயநிதி ஸ்டாலின் அழகா சொன்னாரு, நீட்டை எப்படி ஒழிக்கணுங்கிற ரகசியமே எங்கிட்ட தான் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து நீட்டுனாரு, ஆட்சியே முடிய போகுது. இப்பவும் சொல்றாரு, நாங்க மத்தியில் நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் நினைச்சு நாங்க சொன்னோன்னு. ஆனா பைத்தியார பயில நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே, மத்தியில் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் சொல்லிடலாம், நீ ஓட்ட கேட்டிருக்கணும். இல்ல இப்ப நீட்டை ஒழிக்கிறத பத்தி பேசினா தமிழ்நாட்டு மக்களே கல்ல கொண்டு ஏறிவாங்க. அதனால இப்படி ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையும் இவனை வந்து இந்த பொய் மூட்டையா அடுக்குவானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா ஸ்டாலின் என்ன சொன்னாரு, தாய்மார்களே நீங்கள்லாம் இப்பவுமே நகையெல்லாம் ஈடு வச்சிருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்த உடனே உங்களுக்கு அதை நகை கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம். நான் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்கேன், யாராவது ஒரு பெண்ணுக்கு நீ நகை கடை தள்ளுபடி பண்ணியிருந்தா அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த வங்கியில் இவங்களுக்கு நகை கடை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் ஒரு பெண்ணை கூட்டு வந்து இவங்க காட்டட்டும், ஒரு பொம்பளையால கூட்டு வந்து இவங்க காட்டட்டும். இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒன்றுமே பண்ணல. அது பாவம், அந்த பெண்கள்லாம் இவன் பேச்சை நம்பிட்டு போய் நகையை ஈடு வச்சுட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கிடக்காங்க. திருமுருகன் காந்தின்னு மக்களை ஏமாத்திட்டாலே தான் இவன் இப்ப போய் இந்தியில உள்ள எழுத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கான். ஆனா முட்டா பையில ஒருத்தனை கொண்டுட்டான், ஒருத்தனை பலியாக்கிட்டான். எத்தனை மதுபான கடைகள்ல வந்து இந்தியில இருக்கு, நீ அங்க போய் அழிய, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்க. ரயில்வே ஸ்டேஷன்ல மோடி வந்த பிறகு இந்தி வந்துச்சு. அப்ப முத்துவேல் கருணாநிதி கூட்டணியில இருந்தாலும் காங்கிரஸ் அப்பவுமே அதுல இந்தியில தான் இருந்தது, அன்னை அழிச்சிருக்க வேண்டியதானே. பிஜேபி வந்து இப்பதானே 13-14 வருஷம் தானே ஆட்சியில் இருக்கு. இதுக்கு முன்னாள் புறம் நீங்க தானே கூட்டணியில இருந்து காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்துச்சு. அன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள பேரப்புறம் இந்தியில அடிச்சிருக்க வேண்டியது தானே, அன்னைக்கே விட்டீங்க. இன்னைக்கு தேர்தல் நெருங்கின உடனே மக்களை வந்து அந்த மொழி பிரச்சனையை தூண்டி விடுறாங்க. இதுக்கும் காரணம் டிஎம்கே தான், அதுவும் காரணம் பின்னணி டிஎம்கே தான். இவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்துல நாங்க இந்திய மும்மொழி கொள்கை கொண்டு வர மாட்டோங்க. பிஜேபி வந்து இந்தி வந்து கட்டாயமா படிக்கணும் எந்த இடத்துலயும் பிஜேபி சொல்லவே இல்லை. தாய்மொழி தமிழை படிங்க, 2ஆம் மொழி இங்கிலீஷை படிங்க, 3வது உங்களுக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அதை படிங்க, மொழி பிடிச்சிருக்கோ அந்த மொழியை படிங்க தான் சொல்றாங்க. ஆப்ஷனா தான் வச்சிருக்கு, கட்டாயமாக்கல, கட்டாயம் இந்தி ஆக்கல. இது வந்து மக்கள் மனதில் எப்படி இருக்குன்னா, இது கட்டாயமா திணிக்காங்க. இதை வந்து கட்டாயமா திணிக்கல அப்படிங்கறத வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கக்கூடியது பிஜேபி கடமை. அதே நேரம் கடற்கை தவறிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லல, அவ்வளவு ஊடகங்களும் அவங்க கையில எல்லாம் இருக்கு, இந்த செய்தி மக்கள் மத்தியில் போய் சேர மாட்டேங்கல. அதே நேரம் இந்த கனிமொழி அக்கா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தாங்க, அதுல இந்தி இருக்கு, அவங்க நடத்த ஸ்கூல்ல ஹிந்தி படிச்சு. மூணாவது மொழி வேற ஏதாவது மொழி எதுக்கு ஹிந்தி வைக்க? அப்போ பணக்காரன் ஹிந்தி படிக்கலாம், கஷ்டப்பட்ட பிள்ளைங்க ஹிந்தி படிச்சிடும். ஹிந்தி படிச்சாச்சுன்னா இவனுக்காங்க இடம் இல்லையே. ஹிந்தி படிச்சா மோடி என்ன பேசுறது டைரக்டா தெரிஞ்சிடும், மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுங்க டைரக்டா பிள்ளைகள் தெரிஞ்சிடும். அதாவது அது இது இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, மோடி ஆட்சியில் வந்தாச்சுன்னா 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போட்டுடலாம், அவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது போல் சொல்லியிருந்தாப்புல. ஆனால் இங்கே எப்படி அதை மாற்றி பேசினாங்க, நான் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா 15 லட்சம் எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிறது போல் ஒரு புதுசாக ஒன்று இதை உருவாக்கிட்டாங்க. அவர் ஹிந்தியில் பேசுனதை இது அப்படியே வேற மாதிரி இவன் வந்து அதை மாற்றி எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டானுங்க. நல்ல ஆலங்குளம் மாவட்டத்தில் நல்ல ஊர், அந்த ஊரில் ஒரு அப்பாய் பையனை துப்பாக்கி வச்சு விட்டாச்சு கல் இறங்கினான்ட்டு. ஏன் உன் ஜாபசாதிக்கு சூட நீ உலகம் புள்ள வச்சுட்டு இருந்தான், அவனை நீ சூடு. கல் வந்து ஒரு சுட்டான துளுக்கம் ஓட்டு எல்லாம் போயிருமே, ஒரு துளுக்கம் கூட ஓட்டு போட மாட்டேன், எங்க எழுந்து போட மாட்டேங்க, கைது பண்ணாம துளுக்கம் ஓட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்ப நாடார் ஓட்டு போனாலும் பரவாயில்ல, துளுக்கம் ஓட்டு எனக்கு வேணும். நாடார் எவ்வளவு கேவலமா எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கானுங்கன்னா, அதான் நாடார்ட்ட ஒற்றுமை இல்ல. ஒற்றுமைக்கு இதுக்கு என்ன நம்ம வந்திருக்கு, நம்ம மக்களை இப்படி பேசத்தானே. இதை கேட்க நாடா சங்கத்தில் வந்து எந்த ஒரு தலைவருமே பகிரங்கமா திமுக ஓட்டு போராட்டம் நடத்தினாங்க. இந்த எலெக்ஷன் காலத்துல எந்த ஒரு தலைவருமே பகிரங்கமா வந்து திமுக ஓட்டு போடாங்க எந்த தலைவரும் சொல்லல. தட்சிணமர நாடா சங்க தலைவரும் சொல்லல, மதுரையில் இருக்கிற தென்னிந்திய நாடார் மாஜன சங்க தலைவரும் சொல்லல, யாருமே சொல்லல. தமிழ்நாடு நாடார் சங்கம் முத்துரமேச நாடார் வந்து ஒரு சாதாரண ஒரு இயக்கம் தனியா வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட நாடா சமுதாயத்தோட சங்கம் வந்து 2 தான், தட்சிணமர நாடா சங்கம், இன்னொன்று தென்னிந்திய நாடா மகாஜன சங்கம். இந்த 2 சங்க நிர்வாகிகளும் டிஎம்கே ஓட்டு போடாங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனா முக்தாரை கைது பண்ணியாச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லயும் முல்லா மௌலானா எல்லாம் எந்திரிச்சிருந்து அவன் மசூதியில ஓதிடுவான், நம்ம முக்தாரை கைது பண்ணிட்டாங்க அதனால யாரும் டிஎம்கேக்கு ஓட்டு போடாங்க அப்படின்னு ஓதிடுவான்.
அப்போ நம்ம மக்கள் நாடார் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வு இல்லை, அவங்க சுதந்திரத்தை தான் பார்க்கணும். ஜாதி உணர்வு இல்லை, நாடார் மக்களுக்கு ஜாதி உணர்வு இல்லை. யார் எவனை அடித்தா என்ன, எப்படி கொண்டா என்ன, நமக்கு என்ன. அதாவது டிஎம்கே எதனால் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் நிறையா உதாரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக டிவிகே கட்சி விஜய்களுடைய வருகை 2 வருஷமாக இருக்குது. அவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம், தெருவெல்லாம் கூட்டம். அதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கேயும் ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியும் ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சியும் ஒன்றும் இல்லை. அவ்வளோ கூட்டத்தை வந்து டிவிகே காட்டியிருக்கு. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்ட ஆகுமா, எத்தனை சதவீதம் ஓட்டு பெறுவார், இந்த டிவிகே வந்ததுனால எந்தெந்த கட்சிக்கு பாதிப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு வரையில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்ததில் உண்மையிலே நான் வரவேற்கேன். நடிகர் விஜய் வந்து ஒரு தலைவராக ஏற்று அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய அரசியல் பயணம் வெற்றி பெறணும், என்னுடைய வாழ்த்துக்கள். தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள்.